نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அளவற்ற அருளாளனும் நிகரில்லா கருணையாளனுமான எல்லாம் வல்ல ஏகநாயனும் வல்ல அல்லாஹுக்கு புகழ் அனைத்து உண்டாகட்டுமாக. அவனுடைய ஸலவாத்தும் சலாமும் அல்லாஹுடைய இறுதி தூதர் அகிலத்தின் அருள் கொடை அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் ஏனைய அல்லாஹுடைய நல்லடியார்கள் இங்கே குழுமிருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றென்று உண்டாகட்டுமாக. இன்றைக்கு அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் இந்த நாட்டிலே இந்த பகுதியிலே இது மாதிரியான அறிவு நமக்கு கிடைக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவிலே அறியக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நாட்டிலே கிடைக்கிறது. இந்த நாட்டில் நீங்கள் பல பகுதிகளிலும் இந்த ஜுபைல் மட்டுமல்ல, இந்த நாட்டுடைய பல நகரங்கள் ஜித்தாவாகட்டும், மக்காவாகட்டும், தம்மாம் ஆகட்டும், ரியால், இன்னும் வடக்கே தபூக், தெற்கே ஜிசான், அல் ஹமீஸ் போன்ற பல நகரங்கள் இருக்கின்றன. இங்கே நீங்கள் இந்த நேரத்தில் நம்ம எல்லா நகரங்களிலும் நம் நாட்டை சார்ந்தவர்கள் பணியாற்றுகிறார்கள், வாழ்கிறார்கள். அவர்களுடைய கவனத்துக்கு இந்த மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த சகோதரர்கள் அவருடைய கவனத்துக்கு வரும். அதான் நாம் வாழுகின்ற நாடு தமிழ்நாடு, மற்ற மாநிலங்களுக்கு போக வேண்டியதில்லை. நாம் வாழுகின்ற அந்த தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அந்த மார்க்க சம்பந்தப்பட்ட அந்த நடவடிக்கைகள், அதையும் இந்த நாட்டிலே நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய, அது ஜும்மா தொழுகையானாலும் இது மாதிரியான நிகழ்வுகளானாலும் அந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்திருப்பீர்கள். ரெண்டையும் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய வித்தியாசத்தை உங்களால் காண முடியும். அன்பு சோழர்களை, இந்த சூழ்நிலையில் இங்க இந்த அரபு நாடு என்பது நம்முடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக வேண்டி வருகின்றவர்கள் தான் இங்கே எல்லோரும். அதில் மாற்று கருத்து கிடையாது. மார்க்கத்தை கற்க வேண்டும் என்று வந்தவர்கள் அல்ல இங்கே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள். அது வேண்டுமானால் வேற ஒரு சிலர் கல்வியை கற்பதற்காக வேண்டி வந்திருப்பார்கள். ஆனால் வருகின்றிருக்க வேண்டிய அத்தனை பேர்களுமே நம்முடைய வாழ்வாதாரத்தை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். அதுக்குண்டான ஒரு வாய்ப்பு அங்கே இருக்கிறது என்றுதான் அரபு நாடுகளுக்கு வருகை இருந்தார்கள். எப்பொழுது வருகை இருந்தார்கள்? அரபு நாட்டுக்கு தமிழ்நாட்டில் உள்ள மக்களுடைய வருகை எப்பொழுது ஆரம்பித்தது? ஏறக்குறைய ஒரு 50 வருடங்கள் என்று சொல்லலாம். 50 வருடத்துக்கு முன்னால் தான். அதுக்கு முன்னால் எல்லாம் அவ்வளவு அதிகமாக மக்கள் இங்கே வரவில்லை. இப்போ 50 வருடங்களிலிருந்து இங்கே வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நான் ஒரு சகோதரர்கிட்ட பேசிக்கும் போது நான் எத்தனை வருடமாக அங்கே இருக்கிறேன்னு சொன்னால் நான் 40 வருடமாக இருக்கேன்னு சொன்னார். அதுதான் அதிகமாக தெரியும். முதியவர்களும் இங்கே இருக்கிறார்கள், வயது முதிர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், மூத்தவர்கள் ஏறக்கூடிய. ஆனால் பின்னால் இருக்கக்கூடிய நம்ம பெரியவர் சகோதரர் ஷர்புதீன் அவர்கள் ஏறக்குறைய 80 கிட்ட நெருங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிதானா? 80 அப்படியா? 82 மாஷா அல்லா, 82 வருஷம் ஆயிடுது. அவர்கள் இங்கே இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அதாவது தமிழகத்தினுடைய எதுக்கு சொல்ல வாரேன்னா, அவர்களுக்கு நிறைய அனுபவம் இங்கே இருக்கிறது. மார்க்கத்தோடு மார்க்க அழைப்பு பணியோடு உள்ள அனுபவங்கள் அவர்களுக்கு நிறைய இருக்கிறது. இப்ப நம் தமிழகத்துடைய நிலை எப்படி இருந்தது? இந்த அரபு நாடு வருகைக்கு முன்னால் வரை தமிழகத்துடைய நிலையை கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. இதை இங்க பார்க்கிற எந்த பள்ளிவாசல்லையாவது எங்கேயாவது ஒரு கபர் வழிபாடை பார்த்திருக்கிறா? எங்கேயாவது ஒரு பள்ளியை அட்டாச் கபர் எங்கேயா இருக்குதா? சொல்லுங்க.
அன்பு சோழர்களை நான் எதுக்கு சொல்லனா, நமக்கு அல்லாஹ் கொடுத்த மாபெரும் பாக்கியம். அந்த பாக்கியத்துடைய அதுக்கு நிகர் எதுவும் இல்லை. அதனால எதுக்கு என்று சொன்னால், ஏன் இங்க இல்லை அங்கு இருக்கிறது, அதை நாம் ஒரு கேள்வியாக நாம் எடுக்க வேண்டும். ஏன் நம் நாட்டிலே அந்த மக்கள் எங்கு பார்த்தாலும் ஒவ்வொரு பள்ளியோடும் ஒரு கபர் இருக்கிறது? இது தமிழகத்தினுடைய நிலை. வட மாநிலங்களுக்கு போக வேண்டாம், அது பெரிய விஷயம் இருக்கிறது வரலாறு. தமிழ்நாட்டுடைய இன்றைய நிலை வரை இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. வேண்டுமானால் புதிதாக இந்த ஏகத்துவ பிரச்சாரம் தமிழகத்தை துவங்கிய பின்னால் உருவாக்கப்பட்ட அந்த பள்ளிகள் வேண்டுமானால் அதிலிருந்து விதிவிலக்கு பெறலாம். அதிலிருந்து ஏன்னா இல்லாமல் ரஹிமவுல்லா ஏதோ ஒத்த சித்தியா பள்ளிவாசல்கள் வேண்டுமானால் இருக்கலாம். அதிகமான பள்ளி 90% பள்ளிவாசல்களும் கபரோடு தான் இருக்கிறது. இங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள், எங்க கபர் இல்லை. ஏன் இங்க வைக்கலங்க? இங்க வாழக்கூடியவங்களா முஸ்லீம் இல்லையா? எதற்கு அதை புறக்கணித்திருக்கிறார்கள்? ஏன் அதை வைக்கவில்லை? பொது மையவாடிகளை கொண்டு அடக்கிறார்கள். இங்க எந்த பள்ளிவாசல்லையாவது நீங்கள்லாம் இருக்கிறீர்கள், இந்த நாட்டு முழுக்க உள்ள பள்ளிவாசல், எங்கேயாவது ஒரு பள்ளிவாசல்ல தொழுகை முடிஞ்ச உடனே எல்லாரும் கூடி இருந்து ஒரு அரபியில பாடலை எழுதி வச்சு மௌலிதுங்கக்கூடிய பேர்ல இருந்து பக்தி பரவசத்தோடு பாடுகின்ற ஒரு காட்சி எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? பார்த்துதான் சொல்லுங்க. நான் பார்த்தவரை, நான் அறிந்தவரை அது இல்லை. ஏன் இல்லை? அது புனிதம் என்று இருக்குமானால், அதனால் நன்மை இருக்கிறது என்று சொன்னால் இவர்கள் செய்திருக்க வேண்டும். ஏன் இங்கே செய்யவில்லை? அப்படியானால் இங்க தப்பா செய்கிறார்களா? நாம் தான் புனிதர்களா? நம் நாட்டில் அதையெல்லாம் கபர் வணங்குகிறார்கள், கபரை புனிதப்படுத்துகிறார்கள், கபருக்கு மாலை போடுகிறார்கள், கபருக்கு மரியாதை செய்கிறார்கள், பட்டு போத்துகிறார்கள், விழா எடுக்கிறார்கள், கொண்டாடுகிறார்கள், கபரை சுற்றி வந்து குரான் ஓதுகிறார்கள், கையேந்தி பிரார்த்தி, இந்த மாதிரி காட்சிகள் நிறைய இருக்கிறது. அது உங்களுக்கு தெரியும், நாம் பட்டியலிட வேண்டிய தேவையில்லை. சமீபத்தில் நாகூரில் நடந்த அந்த கபர் விழாக்கள் அனாச்சாரங்கள் மீடியாக்களை பரவலாக நம்மால் பார்க்க முடிந்தது. அதை மாதிரி கொண்டு இந்த பறந்து விரிந்த அந்த நாட்டில் எங்கேயாவது எந்த ஒரு சஹாபிக்காவது, உயிர் நீத்த சஹாபிகள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்தவர்கள், உத்தமர்கள், சுஹதாக்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரால் சான்று வழங்கப்பட்டவர்கள், 2 நாளைக்கு முன்னால நான் போய் பார்க்கணும். உஹது பல தடவை போயிருக்கேன். அந்த காலத்தில் 40 வருடம் 45 வருடங்களுக்கெல்லாம் போய் பார்த்திருக்கிறோம். இப்பவும் போய் பார்க்கிறேன். அன்றைக்கு எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் இருக்கிறது. அந்த சுஹதாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய 2 ஷஹீதுகள், ஹம்சத் இப்னு அப்துல் முத்தலிப், முஸாப் இப்னு உமைர், சய்யிது ஷுஹதா. பாருங்க, 50 வருடத்துக்கு முன்னால் எப்படி பார்த்தோன்னா அதுதான். அங்கே இல்லை, கபருக்கு அடையாளம் இல்லை, கபருக்கு மாலை இல்லை, மரியாதை இல்லை, பட்டு இல்லை, போர்வை இல்லை, அங்கிருந்து யாரும் ஓதவில்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் அப்படி அவர் ஷஹீதுகள் இல்லையா? இவர்கள மேலானவர்கள் நம் நாட்டில் இருக்கிறார்களா? அவர்களோட மேலானவர்கள் தமிழ்நாட்டிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களா? சொல்ல முடியுமா? அப்படியானால் ஏன் இந்த நிலை? அன்பு சோழர்களை, நான் நீண்ட நேரம் பேச விரும்பவில்லை. காரணம், நீங்கள் எல்லாம் ரொம்ப நீண்ட நேரம் அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். பல நாளை வேலை இருக்கிறது. எனக்கும் உடல்நிலை சரியில்லை. இந்த வரலாற்றை நான் சொல்ல ஆரம்பித்தால் பல மணிக்கூர் தேவைப்படும். அந்த நீண்ட ஆதிகால வரலாறு, தமிழகம் எப்படி இருந்தது, எப்படி பொழுது மாறியது என்ற வரலாற்றை ஆரம்பித்தால் அது தொடர்ந்து கொண்டே போகும். அதை நீட்டிச் செல்ல விரும்பவில்லை. சுருக்கமாகவே நான் சொல்கிறேன். அன்பு சகோதரர்களை, தமிழகத்தை பொறுத்தவரையிலே அங்கு முஸ்லிம்கள் தான் வாழ்ந்தார்கள். நீங்கள் சொல்லலாம், ஏறக்குறைய ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை உள்ள தமிழகம், அந்த தமிழகத்தை பொறுத்தவரையிலே அது ஒரு இருண்ட காலமாகத்தான் இருந்தது. இருண்ட காலம் என்று சொன்னால் வழக்கெல்லாம் இல்லையா என்று கேட்காதீர்கள். இஸ்லாமிய மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயத்தில், குறிப்பாக இஸ்லாமிய அடிப்படையான கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தமிழகம் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இருண்ட காலம். அதை நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டும். இங்கே பல இளைஞர்கள் இருக்கிறார்கள், பெரியவர்களை போன்ற 60-70 தாண்டியவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும், அவற்றை கேட்டால் தெரியும். அந்த காலத்தில் அங்கே என்ன முஸ்லீம்கள் இருக்கவில்லையா? நீங்கள் கேட்கலாம், என்ன புதுசா நீ உங்க அழைப்பு என்ன? தலைப்பை பார்த்தோன்னு இதுதான் எங்கள் அழைப்பு, எங்கள் கொள்கை, எங்கள் அழைப்பு. ஏன்னா எங்களுக்கு என்ன தனியா ஒரு கொள்கையா, ஒரு அழைப்பா? இல்லை, யாரும் தவறாக புரிந்துவிடக்கூடாது. எங்களுக்கென ஒரு கொள்கை கிடையாது, தனிப்பட்ட கொள்கை கிடையாது.
நமக்கென ஒரு அழைப்பு கிடையாது. அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட இறை தூதர்கள், குறிப்பாக இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கொள்கையை கொண்டு வந்தார்களோ அதுதான் நமது கொள்கை. எதன்பால் மக்களை அழைத்தார்களோ அதுதான் நமது அழைப்பு. இதை தவிர வேற எதுவும் கிடையாது. அப்படியானால் நீங்கள் இந்த அழைப்பை நீங்க மட்டும்தான் சொல்கிறீர்களா? இதற்கு முன்னால் நீங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னால் நபியினுடைய அழைப்பை நபி நிலைநாட்டி சென்ற அந்த கொள்கை இருக்கவில்லையா? அந்த அழைப்பு இல்லையா? நான் கேட்ட கேள்வி புரியுதா இல்லையா? அன்பு சோர்களே, 50 வருடமாக இந்த மைதானத்தில் சொல்ல கொண்டே இருக்கிறேன். நான் 50 வருடத்துக்கு முன்னால் என்னுடைய நிலை என்ன என்று நான் திரும்பி பார்க்கிறேன். அதனால் தான் சொல்றேன், இந்த ஹிதாயத் என்கின்ற கொள்கை, தூய கொள்கை என்கின்ற அதனுடைய பவர் அது புரிந்தவர்களுக்குத்தான் புரியும். அந்த கொள்கை எப்படிப்பட்ட மகத்துவம் மிக்கது என்பது. அன்பு சோர்களே, இருந்தது. முஸ்லிம்கள் இருந்தார்கள், பள்ளிவாசல்கள் இருந்தன, மதரசாக்கள் இருந்தன, அங்கே ஆலிம்கள் என்ற பெயரில் இருந்தார்கள். ஆனால் தௌஹீத் இருக்கவில்லை. நான் அல்லாஹ்வுடைய பள்ளி என்று சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய பள்ளி என்று சொல்கிறேன். அல்லாஹ் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறான். 50 வருடங்களுக்கு முன்னால் தௌஹீத் என்ற வார்த்தைகள் புழக்கத்தில் இல்லை. அந்த தௌஹீதுக்கு விளக்கம் சொல்லக்கூட இல்லை. தௌஹீதுக்கு எதிரணியில் இருப்பது என்னது? நான் வாய்ப்புத்திட்டு இருக்கீங்க, ஷிர்க். ஷிர்க் என்றால் என்னவென்று விளக்கப்படவில்லை. அன்பு சோர்களே, 50 வருடங்களுக்கு முன்னால் உள்ள நிலையை நான் மட்டும் சொல்லவில்லை. இன்றைய தினம் வரை தமிழகத்தினுடைய பல பள்ளிவாசல்களுடைய நிலை அப்படித்தான் இருக்கிறது. அங்கே உள்ள இமாம்கள், அங்கே கூடுகின்ற மக்களுக்கு தௌஹீத் என்று சொல்லவில்லை. குர்ஆன் எதை தௌஹீத் என்று சொல்கிறதோ அதை சொல்ல தயங்குகிறார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நூற்றுக்கணக்கான இடங்கள்ல, ஆயிரக்கணக்கான வார்த்தை ஷிர்க் என்ற அந்த வார்த்தை அதனுடைய பிரிவு வார்த்தைகளாக இடம்பெறுகின்றன. எந்த பள்ளிவாசல் நமது ஷிர்க்கினுடைய டெபரேஷன் சொல்லப்படவில்லை. சொல்லப்பட்டு இருந்தால் சொல்லுங்கள், நாம் ஏற்றுக்கொள்ளலாம். அப்படி சொல்லி விடுவார்களானால் மக்கள் எல்லாம் தௌஹீத்வாதிகளாக மாறிவிடுவார்கள். ஒன்றும் செய்ய வேண்டாம். ஷிர்க் என்றால் என்னவென்று சொல்லுங்கள் என்றுதான் நான் கேட்கிறோம். தௌஹீத் என்றால் என்னவென்று மக்களுக்கு விளக்குங்கள். வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்க விளக்கினாலே போதும். கை சரக்கு ஒன்றும் வேண்டாம். குர்ஆன்ல அல்லாஹ் தௌஹீத் என்பது, அல்லாஹ்வை பற்றி என்னென்ன வசனங்கள் இருக்கின்றன அவ்வளத்தை ஓதி ஆயத்துக்கு விளக்க சொல்லுங்க. மக்கள் தானாக திரிந்து விடுவார்கள். ஷிர்க் என்பதை பற்றி அல்லாஹ் எவ்வளவு கொடூரமாக வர்ணிக்க சொல்லுகிறான், அதனுடைய விளைவுகளை அந்த வசனங்களை சொல்லுங்கள் மக்களுக்கு. மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஆனால் இருட்டடிப்பு செய்தார்கள், இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள், சொல்லாமல் இருக்கிறார்கள். இது நான் பொய் சொல்லவில்லை அன்பு சொல்ல, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். அப்படி பொய் சொன்னா எங்கேயா இருந்தா அல்லாஹ் போதுமானவன். நான் இதை குறைத்து சொல்லவில்லை, பரிதாப கவலையோடு சொல்கிறேன். இன்றளவும் தமிழகத்துடைய நிலை இப்படித்தான் என்றால் 50 வருடங்களுக்கு முன்னால் எப்படி இருந்திருக்கும்? கொள்கை ரீதியாக மக்கள் எல்லாம் ரொம்ப பின்தங்கி இருந்தார்கள். கொள்கை என்பதை தான் நம்முடைய உயிரை விட மேலானது. நம்முடைய சொத்து, சுகம், இன்பம், துன்பம் அத்தனை விட உயர்வானது இந்த கொள்கை. கொள்கை இழந்தவன் வாழ்வை இழந்தான். அப்படிப்பட்ட இந்த மகத்துவமிக்க இந்த கொள்கையினுடைய முக்கியத்துவத்தை இன்றைக்கு புரியாமல் இருக்கிறார்கள். கொள்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் கொள்கை ஒரு பக்கம், ஒரு புறம், மற்ற விஷயங்களாவது ஒன்றுபட்டு இருந்தார்களா? இல்லை. எத்தனை விதமான பிரிவுகளாக பிரிந்து கிடந்தார்கள். மதம் என்ற பெயரிலே, தரீகா என்ற பெயரிலே, மஷாயிகள் என்ற பெயரிலே, கொள்கை ரீதியாக அடிப்படையில் எத்தனையோ பிரிவுகள். ஷியாக்கள், ராஃபிலாக்கள், போராக்கள், எத்தனையோ இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவர்களும் தாங்கள் தான் புனிதமானவர்கள்,
அல்லாஹ்வுடைய அருளுக்குள் சொர்க்கம் எங்களுக்கு தான் சொந்தம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் யஹூதிகள் சொன்ன மாதிரி. அன்பு சோர்களே, இது ஒரு புறம். கலாச்சாரத்திலேயாவது ஒன்றுபட்டிருந்தார்களா? இஸ்லாமிய கலாச்சாரம், இஸ்லாமிய வாழ்ந்த அந்த மக்களிடத்திலே, முஸ்லிம்களிடத்திலும் இஸ்லாமிய பெண்களிடத்திலும் இஸ்லாம் வலியுறுத்திருக்கக்கூடிய கலாச்சாரங்கள் இருந்ததா என்றால், நான் அறிந்தவரை, அதாவது ஏறக்குறைய ஒரு 40-45 வருடங்களுக்கு முன்னால் வரை நமது பகுதியிலே, அதாவது தென் மாவட்டங்களில், கன்னியாகுமரி மாவட்டம், நெல்லை மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், மதுரை, இந்த மாதிரி மாவட்டங்களில் பார்க்கும்போது ஒரு பெண்ணை கூட புர்கா அணிந்த பெண்ணை பார்க்க முடியாது. என்னுடைய வாழ்க்கையிலே நான் பார்த்தது புர்கா இந்த பெண்ணை, புர்கா நீ பார்க்குறவங்கள புர்கா பண்றாங்களா இல்லையா, இந்த புர்கா இந்த மாதிரி அணிந்து போகக்கூடிய முஸ்லிம்களை பார்க்க முடியாது ஒன்ன கூட. அப்படி அந்த காலத்தை எங்களுக்கு நாங்களாம் புர்கா அணிஞ்சிட்டு போகும்போது நம்ம இதை உணர்ந்து நம்ம பெண்கள் புர்கா அடித்து போகும்போது கல்லால் அடித்தார்கள், எரிந்தார்கள். பேய் போகிறது, பிசாஸ் போகிறது என்றெல்லாம் விமர்சித்தார்கள். இதுதான் தமிழகத்துடைய நிலை. கலாச்சார ரீதியாக, கொள்கை ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக தலைகீழ. இதுதான் இரண்ட காலம். இப்படித்தான் தமிழகம் இருந்தது. அன்பு சோர்களே, பரிசுத்த குர்ஆன் எதற்கு வேண்டி அருளப்பட்டது என்று புரியாமல் இருந்தார்கள். செத்தவனுடைய தலைமாட்டில் இருந்து கொண்டு குர்ஆனை ஓத வேண்டும், புனிதம் என்று கருதினார்கள். இன்றும் குர்ஆனை செத்தவர்களுக்காக ஓதுவதற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் மார்க்கம் கற்றவர்கள். இப்படிப்பட்ட நிலை, இந்த நிலையில் தான் முஸ்லிம்கள் இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் நம் உயிரை விட மேலான இந்த கொள்கை, அந்த ரப்புல் ஆலமீன், அந்த அல்லாஹ் நம்மளை படைத்து வளர்த்து ரட்சித்திருக்கக்கூடிய நாயன், அந்த ரப்பு, அவனை பற்றி கூட சரியாக புரியவில்லை. அந்த ரப்பு யார்? அவன் எங்கே இருக்கிறான்? அந்த ரப்பு எங்கே இருக்கிறான் என்று கேட்டால் என்ன சொல்வார்கள்? என்ன சொன்னார்கள்? அன்றைக்கு என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் எங்க இருக்கிறான்? அல்லாஹ் எங்கும் இருக்கிறான், தூணிலும் இருக்கிறான், துருமிலும் இருக்கிறான். முஸ்லிம்களுடைய கொள்கை அது. நான் பொய் சொல்லவில்லை அன்பு சோர்களே, இதுதான் நம்முடைய மூதாதைகளுடைய கொள்கையாக இருந்தது. நானும் அந்த கொள்கையில் தான் இருந்தேன். அன்பு சோர்களே, இன்றைக்கும் அது பாடி வைத்து சென்றிருக்கிறார்கள். எங்கும் நிறைந்தவனே அல்லாஹே என்று பாடுகிறார். பள்ளிவாசல்லாம் போட்டு பாடுகிறார்கள், இனிமையாக கேட்கிறார். எங்கும் நிறைந்திருக்கிறார் என்ற சித்தாந்தம், அது இஸ்லாமிய சித்தாந்தமா? எங்கும் அல்லாஹ் நிறைந்திருக்கிறான் என்பது இஸ்லாத்தை தகர்க்கக்கூடியது. அத்வைத கொள்கை, கிரேக்க தத்துவத்தில் கொண்டு வந்த கொள்கை. அல்லாஹ் எங்கும் நிறைந்திருக்கவில்லை. அல்லாஹ் இருப்பதை பற்றி அல்லாஹ்வை குர்ஆனில் சொல்லி காமிக்கிறார். எங்க இருக்கிறான் அல்லாஹ்? அர் ரஹ்மான் அலல் அர்ஷ் இஸ்தவா. ரஹ்மான் ஆகிய அல்லாஹ் அவன் அரிசிலே இருக்கிறான். அரிசில் இருக்கிற அல்லாஹ்வை பார்த்து தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அதற்கெல்லாம் வியாக்கியானம் கொடுத்து தன்னுடைய சொந்த அறிவை பயன்படுத்தி அல்லாஹ்வை அவர்கள் குறைத்து மதித்தார்கள். இன்னும் அப்படித்தான் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் தமிழகத்துடைய நிலை. அன்பு சோழர்களே, இந்த சூழ்நிலையில் தான் நான் 1963களில் தான் நம்முடைய அடியெடுத்து வைக்கிற மார்க்கத்தை கற்பதற்காக வேண்டி அடியெடுத்து வைக்கிறேன். இந்த சுய விளம்பரம் இல்லை, நீண்ட நேரம் பேசுவதற்குள்ள வாய்ப்பும் இல்லை. அந்த மாதிரி ஆரம்பித்து 1963 இருந்து 1974 வரை, 63 74 வரை, அதுதானா? எத்தனை வருடங்கள்? 13 வருடமா? 11 வருடங்கள். இந்த 11 வருடங்கள் மதரசாவிலே படித்திருக்கிறேன். பல மதரசாக்கள் 11 வருடங்கள் படித்திருக்கிறேன். அங்கே பல சப்ஜெக்டுகள், அரபி மொழி கொடுப்பார்கள், பலக்கியம், மலாகா, அதிசா, இதெல்லாம் தான் சொல்லிக் கொடுப்பார்கள், பல சப்ஜெக்டுகள் என்ற பெயரில். இதுக்கிடையில் 2 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றிருக்கிறேன். ஆசிரியர் என்று சொன்னால் அரபி மொழியிலேயே, அரபி மொழி மீடியமாக வைத்து அரபியிலே டீச் பண்ணுறது. இங்கிலீஷ் டு இங்கிலீஷ், அரபியிலே டீச் பண்ணக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பும் கிடைத்து அதுவும் நான் செய்திருக்கிறேன்.
இன்னும் சொல்லப்போனா சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு டிகிரி ஒன்று வச்சிருக்கிறாங்க, அது பேரே தலைகளே இருக்கு, அஃதலுல் உலமா. அஃதலுல் உலமா, அஃதலுல் உலமாங்கக்கூடிய ஒரு டிகிரி கொடுப்பாங்க. உலமாக்களுக்கெல்லாம் எல்லாம் சிறந்தவர், அந்த பேரை பார்த்துக்கிட்டுங்க அப்படின்னு அதுவும் படிக்கணும். அதுவும் படிச்சிருக்கிறோம், எல்லா கிதாபும் படிச்சிருக்கோம். ஆனால் இந்த 11 ஆண்டு காலம் படித்த இந்த காலகட்டம் இவ்வளவு படித்திருக்கிறோம், படித்தும் கொடுத்திருக்கிறோம். ஆனால் தௌஹீத் என்றால் என்னவென்று எனக்கு தெரியாமல் இருந்தது. யதார்த்தத்தை சொல்கிறேன் என்று சொல்லி தௌஹீதுக்கும் ஷிர்க்குக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னால் எனக்கு விளக்கி தரப்படவில்லை. விளக்கி தரப்படாது எனக்கு நான் எப்படி மாணவர்களுக்கு விளக்கியிருப்பேன்? இதுதான் தமிழகத்துடைய நிலை. அன்பு சோர்களே, நம்ம இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு இருப்போமா போனோமா, நமக்கு பின்னால் வரலாறு எப்படியெல்லாம் திரிக்கப்படும் என்பது சொல்ல முடியாது. இந்த நிலையில் தான் நாம் இருந்து கொண்டிருந்தோம். எங்கே போய் கொண்டிருந்தோம்? எங்கே போய் கொண்டிருந்த என்னை போன்றவர்கள் நரகத்தை நோக்கி போய் கொண்டிருந்தோம். நரகத்தை நோக்கி போய் கொண்டிருந்தோம். நரகத்துடைய விளிம்பில் இருந்தோம். விளிம்பில் கொஞ்ச நேரத்தில் விழுந்துடுவோம். நரகத்தில் எங்கக்கூடிய நிலைதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபஅன்கதக்கும் மின்னா குன்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார் ஃபஅன்கதக்கும் மின்ஹா என்று அல்லாஹ் அந்த நபித்தோழர்களை பார்த்து சொல்கிறானே, அதே மாதிரி நமக்கும் பொருந்தும். நாம் நரகத்துடைய பார்டர்லே நீங்கள் இருந்தீர்கள். வீணான கொள்கை, தவறான கொள்கை, அல்லாஹ் பற்றி தவறான நம்பிக்கை, இதன் மூலம் நரகத்துக்கு போகக்கூடிய கண்டிஷன் இருந்தீர்கள். உங்களை நாம் காப்பாற்றினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் வழிகாட்டுகிறான். இல்லை, மார்க்கம் என்பது இது அல்ல, இஸ்லாமிய தூய கொள்கை என்பது இது அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தூய கொள்கையை இங்கே நிலைநாட்டுவதற்காக வந்தார்களோ அதுதான் தூய கொள்கை. குர்ஆன் சொல்வதுதான் உண்மையான கொள்கை. அந்த குர்ஆனுக்கு விளக்கமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னா என்ன சொல்லியிருக்கிறதோ அதுதான் உண்மையான கொள்கை. அந்த கொள்கை நாம் திரும்பி பார்க்க வேண்டும். அந்த கொள்கைக்கு மாற்றமாக இன்றைக்கு சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது. அவர்களை திருத்தி எடுக்க வேண்டும். மாபெரும் பொறுப்பு, மாபெரும் கடமை. அந்த கொள்கையை நிலைநாட்டுவதற்குத்தான் நாம் அயராது பாடுபட்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தியாகம் செய்து வாழ்ந்து மறைந்த அந்த பூமி என்னதான் இருந்தாலும் அது புனிதமான பூமி தான். அல்லாஹ் தஆலா புனிதமாக்கி விட்டார். இன்னல் ஈமான லயரிசு இலல் மதீனத்தி, ஈமான் இருக்கிறதே அது மதீனாவை நோக்கி தான் வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள். அப்படிப்பட்ட அந்த புனிதமிக்க அந்த புனித பூமி எல்லாம் புனிதப்படுத்தத்தான் செய்யும். அங்கே இன்ற அளவு கல்விக்கூடங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மார்க்கத்தை அதனுடைய தூய வடிவில் குர்ஆன் சுன்னாவுடைய ஒளியிலே, குர்ஆன் சுன்னாவுடைய ஒளியிலே மார்க்கத்தை தெரிந்தால் மட்டும்தான் இஸ்லாத்துடைய தூய வடிவை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அது அல்லாமல் வேறு எதன் மூலமும் தெரிந்து கொள்ள முடியாது. அந்த தூய வடிவை காணக்கூடிய பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை போன்றவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். நாங்கள் எல்லாம் இங்கு வந்த பண்புதான் அந்த தூய வடிவம் நமக்கு தெரிந்தது. அன்பு சோதர்களே, ஏதோ கத்தோம், தெரிந்தோம், அல்லாஹ்னா யார் என்று புரிந்தோம், மார்க்கம் என்றால் என்னவென்று தெரிந்தோம், தௌஹீத் என்றால் என்ன, அதனுடைய வகைகள் என்ன, ஷிர்க் என்றால் என்ன, அதனுடைய விரீதங்கள் என்ன, எல்லாவற்றையும் தெரிந்தாச்சு. தெரிந்து விட்டால் போதுமா? நம்மோடு வைத்துக் கொண்டால் போதுமா? எனக்கெல்லாம் படிச்சாச்சு, ஏதோ வேலை வெட்டின்னு போயிட்டு இருப்போம். இல்லை, நாம் பெற்ற இந்த கல்வி இன்றைக்கு நம் நாட்டுக்கு தேவைப்படுகிறது. நம் நாடு இருளிலே இருக்கிறது. தௌஹீத் என்ற ஜோதியை அங்கே நிலைநாட்டுவது நமது கடமை. ஷிர்க் என்ற இருளில் இருந்த மக்களை காப்பாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட மகத்தான பணியை அங்கே செய்தாக வேண்டும் என்கின்ற ஒரு சபதத்தோடு பிரச்சார பணியை நாம் அங்கே துவங்கினோம். 1983 82 நம்முடைய படிப்பை முடித்துவிட்டு நாங்கள் செல்கிறோம். நாங்கள்லாம் இங்கே மதீனாவில் தமிழகத்தை சேர்ந்த 5-6 சகோதரர் அப்துல் காதர் மதனி மற்றும் பல சகோதரர்கள்லாம் அங்கே படித்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலேயே படித்து முடிச்சாச்சு. இங்கே வந்தோம், கொள்கையை தெரிந்தோம், இஸ்லாம்னா என்ன புரிந்தோம்,
தௌஹீத் என்றால் என்ன செய்வது? மக்களை ஒன்று சேர்க்கணுமா வேண்டாமா? கத்த கல்வியை மக்களுக்கு நாம் சொல்லாமல் இருந்தால் அல்லாஹ் நம்மை சும்மா விடுவாரா? மக்கள் எல்லாம் அழிவில் நோக்கி இருக்கிறார்கள், தெரியாமல் அறியாமல் இருக்கிறார்கள், அவர்களை காப்பாற்றி ஆக வேண்டும். என்ன செய்யலாம்? அந்த சிந்தனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போட்டான். இது எல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அந்த சிந்தனையின் விளைவாகத்தான் அங்கே நாம் ஒரு களப்பணி ஆற்றுவதற்காக வேண்டி ஒரு நிறுவனத்தை ஜம்மியாவை நாங்கள் துவங்குகிறோம். 1983 82 அவர் முடித்துவிட்டு அப்துல் காதர் மதனி அவர்கள் 82 அவர் முடித்து விடுகிறார். அதைத் தொடர்ந்து அங்கே நாம் ஆரம்பிக்கிறோம். தமிழகத்தில் எங்கும் ஏகத்துவ எழுச்சி பிரச்சாரம் இல்லவே இல்லை. ஏகத்துவ பிரச்சாரம், தௌஹீத் என்ற வார்த்தையே இல்லை தமிழகத்தில். அப்படியே, அதாவது 80க்கு முன்னால் வரை அல்ல 75க்கு முன்னால் வரை தமிழகத்தில் தௌஹீத் இருந்தது அல்லது தௌஹீத் பிரச்சாரம் இருந்தது என்று உங்களில் யாருக்காவது தெரியுமானா? நீங்க தமிழகம் பூரா உள்ள மக்கள் இருக்கிறீர்கள். இந்த மாதிரி ஒரு குழுவை தமிழ்நாட்டில் கூட்ட முடியாது. இங்க இருக்கிறீர்கள், கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை உள்ள அத்தனை பல ஊர்களில் உள்ள சகோதரர்கள் இங்கே இருக்கிறீர்கள். 1975க்கு முன்னால் இந்த தௌஹீதை பற்றி பேசக்கூடிய அமைப்புகளோ அல்லது தௌஹீத் என்ற பிரச்சாரமோ தமிழ் மக்கள் மத்தியிலே, நான் தமிழை பேசக்கூடிய மக்கள் வட்டத்தில் சொல்கிறேன், இருந்ததாக உங்களில் யாராவது ஆம் இருந்தது என்றால் சொல்லுங்கள், கவனித்து கொண்டு வாருங்கள். நம்ம நினைச்சுக்கலாம், அது நமக்கு ஒரு நாளை கிடைக்கும், நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அப்படியே இருந்ததா? 82 வயதை அடைந்து விட்ட பெரியவர் ஷர்புதீன் அவர்களே, உங்களுடைய அந்த காலத்திலே இந்த தௌஹீத் என்பதெல்லாம் இருந்ததா? சொல்லப்பட்டதா? விளக்கம் சொல்லப்பட்டதா? ஷிர்க் என்றால் என்னவென்று சொல்லப்பட்டதா? இல்லை என்கிறார். இல்லை என்கிறார் பெரிய மனுஷன். நான் யதார்த்தத்தை சொன்னேன் அன்பு சோழர்களே. அப்படி மாற்றி சொல்றேன், எனக்கு என்ன கிடைக்க போகுது? நான் தப்பா சொன்னா நான் மாட்ட போறது அல்லாட்ட, நம்மெல்லாம் மாட்டணும். நான் அறிந்தவரை உள்ள விஷயங்களை சொல்றேன். காரணம் நீங்கள் உங்களில் பலருக்கும் தெரியாது, வரலாறு தெரியாது. இன்றைக்கு போற இடமெல்லாம் வரலாற்றை சொல்றாங்க. அதனால தான் நம்ம இங்க அன்பு சகோதரர் பாருங்க, உருவாக்கப்பட்டவர்கள் இவங்கெல்லாம் கொள்கை தியாகிகள், கொள்கையின்பால் வீரமுடைய கொள்கை சிங்கங்கள், கொள்கைக்காக வேண்டி எதையும் கொடுக்கக்கூடிய, கொள்கைக்கு மாற்றம் யார் வந்தாலும் இடித்து பேசக்கூடியவர்கள். காரணம் அந்த கொள்கையினுடைய டேஸ்ட்டை அவங்க புரிஞ்சிட்டாங்க. அன்பு சார்களை நான் பல சந்தர்ப்பங்களில் நினைச்சு அல்லாவுக்கு நன்றி செய்ய, அல்லாஹ் எங்கேயோ கடந்த நரகத்துக்கு போகக்கூடிய என்னை நீ காப்பாற்றி இங்கே கொண்டு வந்தாயே அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும். அதுதான் தௌஹீனுடைய டேஸ்ட். அங்கே பிரச்சாரத்தை துவங்கின தென்கோடி முனை கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டாறு தெரியுமா? எல்லாம் பேசாம இருக்கீங்க. கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டாறு இவெல்லாம் தெரியும், இவர்களெல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும், உங்களுக்கெல்லாம் தெரியும். உங்களுக்கு தெரியுமா கோட்டாறு? கோயம்புத்தூர் சகோதரர் அகமது கான் அவருடைய மகன். பாருங்க பாருங்க, பலருக்கும் உங்களுக்கு தெரியாது. இன்றைக்கு மகரிப் தொழுகையும் இஷா தொழுகையும் தொழு வைத்தவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர், ஹாஃபில், கோயம்புத்தூர் போத்தனூரை சார்ந்தவர். அவருடைய மகன். இந்த ஆரி உருவாகுவதற்கு அடித்தளமிட்டதே நமது பிரச்சாரம் தான். இன்றைக்கு சவுதி அரேபியாவிலே அல் ஜுபைல் மாநகரத்திலே ஒரு பிரம்மாண்டமான ஒரு பள்ளியிலே தமிழகத்தை சார்ந்த, கோயம்புத்தூரை சார்ந்த, போத்தனூரை சார்ந்த ஒரு ஹாஃபில் இங்கே வந்து தொலை வைக்கிறார். நாம் எல்லாம் தொலை வைக்கிறோம். நமக்கு சந்தோஷமாக இருக்கிறது, மனம் குளிரச் செய்கிறது. அன்புச்சவர்களை, இப்படிப்பட்ட மாற்றம் இன்றைக்கு வந்திருக்கிறது ஏகத்து பிரச்சாரத்தின் மூலமாகத்தான். அப்படிப்பட்ட புரட்சி அங்குதான் ஆரம்பித்தது. 1983 தான் அங்கே துவங்குகிறோம். பிரச்சார ஜோதி வெடிக்கிறது. ஏகத்துவ பிரச்சார அந்த ஒளியை அங்குதான் ஏற்றி வைக்கிறோம். அதற்கு பின்னால் தான் தமிழகத்தின் நாலா பாகங்களிலும் அது பரவுகிறது. நீண்ட வரலாறு. அதையெல்லாம் நான் பட்டியல் எடுத்து சொல்வேன் என்றால் உங்களால் நம்ம இருக்க முடியாது, நேரம் ஆகிவிடும். சொல்லவில்லை. இதுதான் தமிழகத்தின் வரலாறு. இப்படிப்பட்ட அந்த மக்களை, அழிவில் இருந்த மக்களை, அல்லாஹ் யார் என்று புரியாமல் இருந்த மக்களை, அல்லாஹ்வுடைய வல்லமையை அறியாமல் இருந்த மக்களை, தௌஹீதுடைய வகைகளை தெரியாமல் இருந்த மக்களை
இந்த பாருங்க, உங்களுடைய மூதாதிகளுடைய காலங்களை பாருங்க. தௌஹீது 3 வகைப்படும். அந்த தௌஹீது 3 வகைப்படும். தௌஹீது ருபூபிய்யா, உலூஹிய்யா, தௌஹீத் அஸ்மாஇ சிஃபாத். யார் தெரிஞ்சா? ஒரு தாய்களுக்கு கூட தெரியாதுங்க அந்த காலங்களில். இன்றைக்கு கூட பிரபலமாக நம்மால் அறிமுகமாக்கப்பட்ட அந்த தாய்கள் உட்பட அவர்களுக்கு இந்த தௌஹீதுடைய வகைகள் தெரியாமல் இருந்தது. நாமும் தெரியாமல் தான் இருந்தோம். வகைகளை தெரிந்தோம், மக்களுக்கு சொன்னோம், தெரிய ஆரம்பித்தார்கள். அன்பு சோர்களே, இப்படிப்பட்ட ஒரு மகத்தான இந்த மாற்றம். ஏன் நாம் இதை சொல்கிறோம்? இதுதான் கொள்கை, இதுதான் தூய கொள்கை. அல்லாஹ்வை புரிய வேண்டிய விதத்தில் புரிய வேண்டும், அல்லாஹ்வை மதிக்க வேண்டிய விதத்தில் மதிக்க வேண்டும். மா கதருல்லாஹ ஹக்க கதிரிஹி. அல்லாஹ்வை மதிக்க வேண்டிய விதத்தில் இன்றைக்கு தமிழ் முஸ்லிம் சமூகத்திலே பலரும் மதிக்கவில்லை. அல்லாஹ்வை மிதிக்கிறார்கள், அல்லாஹ்வை கொச்சைப்படுத்துகிறார்கள், அல்லாஹ்வை சாதாரண மனிதரை போய் ஆகிவிட்டார்கள், அரசியல்வாதியை போட்டு ஆகிவிட்டார்கள், அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒருவனை போட்டு அல்லாஹ்வை ஆக்கிவிட்டார்கள். அல்லாஹ்வை நேரடியாக அணுகினால் அவன் தரமாட்டான், அவனை அணுக முடியாது. யாராவது இடைத்தரகர்கள் வேண்டும், மகான்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ஏஜெண்டுகள். இன்னைக்கு தர்காக்கள் இருக்கக்கூடிய மகான்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களை அல்லாஹ்வுடைய ஏஜெண்டுகளாக ஆக்கி வச்சிருக்கிறார்கள். அவர் மூலமாகத்தான் நாம் போக வேண்டும். அதனால் தான் இங்க வந்தேன். அப்பாவே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர், நீர்தான் எனக்காக வேண்டிய அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். இதுதான் முஸ்லிம்களுடைய இறை கோட்பாக இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி முஸ்லீம் ஆக முடியும்? இவர்களுக்கும் இப்படிப்பட்ட கொள்கை உள்ளவர்களுக்கும் அன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து காபிர்களை எடுத்து பிரச்சாரம் செய்தார்களே, அவர்கள் என்ன செய்தார்கள்? இதைத்தானே சொன்னார்கள். அவர்கள் அல்லாஹ்வை வணங்கவில்லையா? மக்கத்து காவிர்கள் அல்லாஹ்வை வணங்கினார்களா இல்லையா? வணங்கினார்கள், அல்லாஹ்வை நம்பினார்கள். தன்னுடைய பெயரை அல்லாஹ்வுடைய பெயரோடு சேர்த்து அப்துல்லா என்று சொல்வதில்லை. அவர்கள் ஆனந்தம் கண்டார்கள், சந்தோஷம். அப்துல்லா என்று பெயர் வைத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தையின் பெயர் அப்துல்லா. இஸ்லாத்துக்கு முன்னால் வரை, இஸ்லாத்துக்கு முன்னால் அப்துல்லா என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய இல்லத்தை தான் வலம் வந்தார்கள். அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்கிறார்கள், எடுத்த அல்லாஹ் என்கிறார்கள். உன்னை படைத்தது யார்? உனக்கு உணவு தருவது யார்? வானத்தில் மழை பெய்வது யார்? உனக்கு உயிர் கொடுப்பது யார் என்றெல்லாம் கேட்டால் அல்லாஹ் அல்லாஹ் என்கிறார்கள். அப்படியெல்லாம் நபி எதற்கு அவர்களை எதன்பால் அழைத்தார்கள்? கேட்கணுமா வேண்டாமா? உங்களை தான் கேட்கிறேன். மௌனமாக இருக்காதீர்கள், மௌனமாக இருக்காதீர்கள். இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் விடை தெரிய வேண்டும். உங்கள் நாட்டுக்கு போய்விட்டால் அந்த மக்களை எச்சரிக்க வேண்டும். நீங்கள் இங்கே கல்வி கற்கிறீர்கள், ஏகத்துவ கொள்கையை கற்கிறீர்கள், தௌஹீதை கற்கிறீர்கள், இஸ்லாமிய தூய வடிவை கற்கிறீர்கள். இது உங்களுக்கு மட்டுமல்ல. இங்கே வந்தோம், ஜுபைல கூடினோம், தெரிந்தோம், அதோட முடிஞ்சது. விமானம் ஏறி அங்கே இறங்கிவிட்டால் முடிஞ்சது. அங்க உள்ள கலாச்சாரம் இல்லை, இல்லை. இது சத்தியம். நாம் தெரிந்த அந்த சத்தியம் மக்களும் தெரிய வேண்டும். நாம் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெற வேண்டும். அந்த எண்ணத்தோடு செயல்படுங்கள். அப்படியானால் இந்த கேள்விக்கு விடை காணுங்கள். மக்கத்து காபிர்கள் அல்லாஹ்வை தொழுதார்கள், அல்லாஹ்வை அழைத்தார்கள், கஷ்டத்தை இடத்தில் எல்லாம் கேட்டார்கள். பின்பு நபியே அவர்களை அழைத்தார்கள், நபியே அவளை அழைத்தார்கள். பதில் உங்களுக்கு விளக்கியிருப்பார்கள். எல்லாம் இதுக்கு பதில் சொல்லுங்க சொன்னா எல்லாரும் கை வைத்துங்கன்னு நினைக்கிறேன். யாரும் கை வைத்தாம இருந்தா பிறகு அது வேற. அதனால கை வைத்த சொல்ல இல்லை, எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படியானால் நபி ஏன் அவர்களை எதன்பால் அழைத்தார்கள்? எதன்பால் அழைத்தார்கள்? முக்கியமான ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு விடை தெரிவதில் தான் நம் நாட்டு மக்களுக்கு உங்கள் கடையில் மிகப்பெரிய உதவுகிறது. அல்லாஹ்வுடைய என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள் என்று சொன்னார்கள். அதுதான் அவர்கள் என்ன சொன்னார்கள்? நீ அல்லாஹ்வை கேட்கிற கெஞ்சற கஷ்ட நேரத்தில் நீ அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கணும். அல்லாஹ்வுக்கு இடையே சிபாரிசுக்காவினி லாத்து உஸ்ஸா மனாத்து இவைகளெல்லாம் வச்சுட்டு அவங்களை ரெக்கமெண்ட் பண்ணல இடைத்தரகர்கள், அதை விட்டுடு. இடைத்தரகர்கள் வைக்காது.
அல்லாவுக்கும் உனக்கும் இடையில இடைத்தரகர்கள் தேவையில்லை. இடைத்தரகர்களை ஒழிக்க வந்தவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரச்சாரத்தின் உயிர் நாடி. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், என்ன தான் சொல்றோம், நீங்க அல்லாஹ் மட்டும் வணங்குங்கப்பா. இன்னைக்கு மக்களுக்கு, நம்ம மக்களை, தமிழ்நாட்டு மக்கள்ல கபருக்கிட்ட போய் முட்டிட்டு இருக்கக்கூடிய அவங்கள சொல்றேன், ஏன் நீ அல்லாஹ் மட்டும் வணங்கு. அல்லாஹ்க்கு இடைத்தரகர்களாக அவுலியா என்ற பெயர்ல எதையும் செய்யாத, அவன்கிட்ட போய் முறையிடாத. இது இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றி விடும் என்பதுதான் நமது பிரச்சாரம். இதுதான் நமது கொள்கை. அல்லாஹ் மட்டும் வணங்கு, அல்லாஹ்ட்ட மட்டும் கேளு. அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய மாதிரி நீ வேற யார்ட்டையும் கேட்காத. அல்லாஹ் நமக்கு போதுமானவன். ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல், நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். அவருடைய அழுத்தத்தை, ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல், எங்களுக்கு அல்லாஹ்வே போதுமானவன், அவனை சிறந்த வக்கீல், அவனை சிறந்த உதவியாளன், அவன் தருவதாக வாக்களிக்கிறான், எல்லாம் எனக்கு கொடுப்பான், நான் என்ன கேட்டாலும் தருகிறேன். அந்த சொல்லக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் அவன் மட்டும் உங்களுக்கு போதாதா? அல்லாஹ் கேட்கிறான், அலைஹிஸ்ஸல்லாஹு பிகாஃபின் அப்தா, தன்னுடைய அடியானுக்கு அல்லாஹ் மட்டும் போராதா? அது காணாது என்று சொல்லியா இந்த இடைத்தரகர்கள் எல்லாம் ஆக்குகிறீர்கள்? இது கூடாது. இதுதான் பிரச்சாரம், இதுதான் நமது அழைப்பு, நபிமார்கள் செய்த அழைப்பு. யா கௌம் உஅபுதுல்லாஹ் மா லக்கும் மின் இலாஹின் கைரு, ஓ என்னுடைய சமூகமே, அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள். அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை. அந்த வணக்கத்தில் எதையும் யாருக்கும் கொடுத்து விடாதே. இதுதான் நபிமார்களுடைய அழைப்பு. எல்லா நபிமார்களும் இதான் அழைப்பு. வேற எதுவும் அவருடைய லட்சியம் கிடையாது. இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கடைசி வரை இதைத்தான் அவர்கள் செய்தார்கள். இந்த அழைப்பு தான் நமது அழைப்பு. இதுதான் கொள்கை, தூய கொள்கை. இந்த கொள்கைக்கு மாற்றமாக வந்தால் அது அவனை நரகத்துக்கு கொண்டு சேர்த்து. அது ஷிர்க்கு. ஷிர்க் என்றால், நீங்கள் அன்பு சோர்களே, தௌஹீதை தெரிவதற்கு முன்னால் ஷிர்க்கை தெரியுங்கள். தௌஹீதை தெரிவதற்கு முன்னால் ஷிர்க்கை தெரியுங்கள். ஷிர்க் என்று சொன்னால் இவனெல்லாம் கிறுக்கு பிடிச்செல்லாம் நம்மளை கிண்டல் அடிக்கிறார்கள். அதனுடைய விபரீதத்தை தெரியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ் பரிசுத்த குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காமிக்கின்ற பொழுது, அல்லாஹ் தஆலா லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த முதல் பிரச்சாரம் அல்லாஹ் என்பதை விளக்குவதற்கு முன்னால், யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், இதனுடைய அழுத்தத்தை விளங்குங்கள் அன்பு சொல்லி. ஏன் அவர் அப்படி சொன்னார்? அல்லாஹ் சொல்லிக்காம, யா புனைய, என் அருமை மகனே, நீ அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதே, ஷிர்க் செய்யாதே. காரணம் என்ன? இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம், நிச்சயமாக ஷிர்க் என்பது மாபெரும் அநீதி. மற்ற எந்த பாவம் விட மிக கொடிய பாவம் ஷிர்க். எல்லாத்தையும் விட, கொலை, கொள்ளை, விபச்சாரம், வட்டி, மது, சூது, எல்லாத்தையும் விட மாபெரும் அநீதி எது? ஷிர்க். இவ்வளவு பெரிய ஒரு அநீதி என்று அல்லாஹ் சொல்கிறார். அதை மக்களுக்கு விளக்கவில்லை என்று சொன்னால், காரணம் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பது இந்த ஷிர்க் தான். காரணம் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பது இந்த ஷிர்க் தான். ஷிர்க் செய்த நிலையிலே ஒருவன் செத்து விட்டால் டைரக்ட் நரகம், அவனுக்கு மீழ்ச்சியே கிடையாது. அதே நேரத்தில் தௌஹீத் என்ற ஓரிரை கொள்கை நம்பிக்கையோடு பல பாவங்களை செய்த நிலையிலே அவன் இறந்து விட்டால் அவனுக்கு நிச்சயம் சொர்க்கம் உண்டு. அவன் செய்த சில தவறுகளுக்காக வேண்டி அல்லாஹ் தண்டிக்கலாம், மன்னிக்கவும் செய்யலாம். ஒருவேளை அவனை தண்டித்து விட்டால் கூட அவன் ஷிர்க் செய்யாத நிலையிலே தூய தௌஹீதில் அவன் இருந்த காரணத்தினால் அவனை நரகத்திலிருந்து வெளியேற்றி சொர்க்கத்துக்கு அனுப்புங்கள் என்ற சொர்க்க உத்தரவாதம் யாருக்கு இருக்கிறது? தௌஹீதின் கொள்கையிலே முழுமையா இருந்தவர்களுக்கு இருக்கிறது. அதைத்தான் நான் சொல்கிறோம். ஷிர்க் என்றால் என்னவென்று தெரியுங்கள். தெரிந்தால் தான் முதல் சொன்னால், தன் மகனுக்கு முதலாக செய்த உபதேசம் ஷிர்க்கை பற்றிய விளக்கம்தான், விபரீதம்தான். ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு தாய் தந்தையும் தன்னுடைய பிள்ளைக்கு முதலில் சொல்லிக் கொடுக்க வேண்டியது எது?
ஷிருக்கு. அது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அதான் அப்படி மௌனே நீ அதை செய்யாதா இதை செய்யாதா, நீ தர்காக்கு போவாத, நீ அங்க போய் கேட்க, இதைத்தான் சொல்லணும். சொல்லிவிட்டு தான் அல்லாஹ் அப்படி சொல்றோம். ஷிருக்க ஒழித்த பின்புதான் முதல்ல நஃபி, ரெண்டாவது தான் இது பார்த்து. முதல்ல கலிமத்து தௌஹீத் தெரியுமில, கலிமத்து தௌஹீது தெரியுமா? கலிமத்து தௌஹீத் தம்பி உன் பேர் என்ன? கலிமத்து தௌஹீத் என்றால் என்ன சொல்லு பாப்போம். கலிமத்து தௌஹீத். மாஷா அல்லாஹ், குட் பாய் குட் பாய். அவருக்கு படிச்சு கொடுங்க. அவருக்கு வா இங்க வா, இங்க வா, இந்த வாய்க்கு இந்த பிள்ளைகளை இங்க வா. மாஷா அல்லாஹ். உனக்கு எந்த ஊரு? இந்தியா. தென்னிந்தியாவில் எந்த ஊரு? திருநெல்வேலி. எங்க? திருநெல்வேலியா இல்ல திருநெல்வேலி மாவட்டமா? தாளையூத்து, திருநெல்வேலி பக்கத்தில். மாஷா அல்லாஹ், நல்ல பிள்ளை, குட் பாய். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்ல முதல்ல நஃபி தான். இல்லை 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 என்பதுதான் ஆரம்பமாகிறது. என்ன இல்லை? என்ன இல்லை? என்ன இல்லை? அதான் சொல்ல, என்ன இல்லை? சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை, மலையும் இல்லை, கடலும் இல்லை, நட்சத்திரம் இல்லை, என்ன பெட்ரோலும் இல்லை, டாலரும் இல்லை, சொத்தும் இல்லை, சுகமும் இல்லை, பிள்ளையும் இல்லை, சுத்தும் இல்லை, எதுவும் இல்லை. எதுவும் இல்லைன்னா எதற்கு இல்லை? எதற்கும் தகுதி இல்லை. எதுக்கும் என்ன இல்லை? தகுதி இல்லை. என்னத்துக்கு தகுதி இல்லை? வணக்கத்துக்கு தகுதி இல்லை. அவ்வளத்து இல்லை, நீ தகுதி இல்லை. சூரியனை பார்க்கிறான், நீ தகுதி இல்லை. சந்திரனை பார்க்கிறான், நீ தகுதி இல்லை. அந்த அரசியல்வாதியை நீ தகுதி இல்லை. பெரிய பணக்காரர், நீ தகுதி, எல்லாம் தகுதி, ஒண்ணுமே கிடையாது. ஒருத்தரும் தகுதி இல்லை வணக்கத்து. இல்லல்லாஹ் இல்லல்லாஹ். அப்படி பார்க்கும்போது இந்த மீனிங்கின் அடிப்படையில், பொருள் அடிப்படையில் நம் சமுதாயத்தின் நிலை, கபர் முட்டிகளுடைய நிலையை நீங்கள் உரசி பாருங்கள். அப்படியானால் சமாதிக்கு தகுதி இருக்குதா? நாகூர் சாஹிப் தகுதி இருக்குதா? அஜ்மீர் காஜாவுக்கு தகுதி இருக்குதா? அப்துல் காதர் ஜீலானிக்கு தகுதி இருக்குதா? ஏர்வாடி சாஹிபுக்கு தகுதி இருக்கா? முத்துப்பேட்டைக்கு அங்க உள்ள அவுலியாவுக்கு தகுதி இருக்குதா? கன்னியாகுமரி மாவட்ட பீரப்பாக்கு தகுதி இருக்குதா? தகுதி இருக்குதா? வணக்கத்துக்கு தகுதி இருக்குதா? அப்படியானால் அங்கே போய் கெஞ்சுகிறார்களே, அது வணக்கம் இல்லையா? கேட்கிறார்கள் இல்லையா? இது யார்கிட்ட கேட்கணும்? கையேந்துவது யார்கிட்ட தான் இருக்கணும்? யார்கிட்ட கையேந்தணும்? அல்லாஹ் தான், ரப்பு, அவனிடம் தான் கையேந்த வேண்டும். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வதில்லை என்று சொன்னான். சொல்லிக்கிட்டே போய் மற்றவன் தர்கால போய் கையேந்திரான். கேவலமா இருக்கிறது. படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்டை கெடுத்தான். குர்ஆனை வாசிக்கிறார்கள், பொருள் தெரியாது, பொருள் தெரியாது. அதனால் வந்த விளைவு அன்புச்சவர்களை, ஏறக்குறைய 45-50 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை குர்ஆனை தொடாதே என்று சொன்னார்கள். தொடாதே தொடாதே, குர்ஆனை தொடாதே. இன்றைக்கும் அந்த இதில் இருக்கிறது. அது ஓயவில்லை, குர்ஆனை தொடவிடவில்லை. அதுக்கு எத்தனையோ கண்டிஷன் போட்டார்கள். உனக்கு குர்ஆன் வழங்காது, உனக்கு குர்ஆன் வழங்காது, நீ படிக்க கூடாது, இப்படியே சொன்னார்கள். அதை உடைத்தறிந்தோம். குர்ஆனை எல்லோரும் படிக்க வேண்டும், குர்ஆன் எல்லோருக்குமானது, அத்தனை பேர்களும் அதை ஓத வேண்டும், தெரிய வேண்டும், பொருள் தெரிய வேண்டும் என்ற பிரச்சாரத்தை துவங்கினோம். அதனுடைய விளைவு இன்றைக்கு பார்க்கிறோம். எத்தனையோ பேர்கள் குர்ஆனை ஓத கற்றுக்கொண்டார்கள், பொருள் தெரிந்து அறிய கற்றுக்கொள்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, நோட்டீஸ் தந்து விட்டார், லெட்டர் தந்து விட்டார். இது வரலாறு. நான் வரலாற்றுக்குள்ளே போகவே இல்லை. வரலாற்றுக்குள்ளே போக ஆரம்பித்தால் நீங்கள் அமைதியாக இருந்து கேட்டுக்கொண்டே இருக்க. தமிழக வரலாறை படியுங்கள். தமிழகத்தின் ஏகத்துவ எழுச்சி, தமிழக ஏகத்துவ எழுச்சிக்கு தனி வரலாறு இருக்குது. அந்த வரலாற்றை பற்றிய ஒரு புத்தகம் நம்ம எழுதியிருக்கிறோம். தமிழகத்தின் ஏகத்துவ எழுச்சி ஒரு வரலாற்று பார்வை என்ற ஒரு சின்ன புத்தகம் எழுதி வெளியிட்டு இருக்கிறோம். அது கொஞ்ச நாள் ஆகிவிட்டு மீண்டும் அதை வெளியிடுவோம் இன்ஷா அல்லாஹ். நிறைய பேருக்கு தெரியவில்லை, கேட்கிறார்கள். நீங்கள்லாம் சிந்திச்சு பாருங்க, நம்ம எப்படி வந்தோம், முன்னால் தமிழகம் எப்படி இருந்தது. இல்லாட்டா நாளடைவில் அது மறைஞ்சு போகும், ஒன்றும் தெரியாமல் ஆகிடும். நிறைய வரலாறுகள் இருட்டடைப்பு செய்யப்படுகிறது. அதனால் சுருக்கமாக சொல்வதானால், அன்பு சோரை கவலையோடு சொல்கிறேன்,
இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் தௌஹீத் கொள்கையிலே உறுதியாக இருப்பவர்கள் என்று நம்புகிறேன். அப்படிதானா இல்லையா? இது அல்லாஹ் கொடுத்த மாபெரும் பாக்கியம். நீங்கள் சாப்பிடுறீர்களோ, குடிக்கிறீர்களோ, சம்பாதிக்கிறீர்களோ இல்லையா, அது இல்லை, அது பெரிய இல்லை விஷயம் இல்லை. இந்த பாக்கியம் நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா இல்லையா, இதுதான் நீங்கள் பெற்ற மாபெரும் பாக்கியம். இதுதான் உங்களுக்கு நாளை சொர்க்கத்தை பெற்றுத்தரும். இதுதான் நாம் எல்லோரும் கடைசி கட்டத்தை எடுத்து நம்முடைய உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் இந்த கலிமாதான் நமக்கு கை கொடுக்கும். மன்கான ஆஹிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah என்றார்கள். யார் ஒருவர் அவர் மரிக்கின்ற நேரத்திலே அவனுடைய இறுதி கலாம், இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவாக இருக்கிறதோ அவன் சொர்க்கம் நிச்சயம், சொர்க்கத்தை நுழைந்து விட்டார் என்றார்கள். அந்த தூய கலிமாவின் பொருளை சரியான முறையிலே தெரிந்தால்தான் சாவுகின்ற நேரத்தில் கலிமா மொழிந்தவர்களாக சாக முடியும். அதன் மூலம் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய கட்டளை வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரிக்க வேண்டாம். அப்படியானால் நான் முஸ்லிமாக மரிப்பதற்கு எனக்கு என்ன தேவை? கொள்கை தேவை, ஈமான் தேவை, அகீதா தேவை, தௌஹீத் தேவை. எனவே அப்படிப்பட்ட தௌஹீதுக்கு சொந்தக்காரர்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருளானாக என வேண்டி விடைபெறுகிறேன். என்னுடைய பேச்சில் ஏதாவது உங்களுக்கு தப்பு தவறி ஏதாவது உண்மைக்கு மாற்றமாக வந்துவிட்டால் சுட்டி காட்டுங்கள். அதற்காக வேண்டி நான் வருத்தம் தெரிந்து அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.